இருந்து வரீங்க பயமாக இருக்கடா பாருங்க வேறு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த ஜெகன் ஜேர்னி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஓட்ட போகிறேன் கைஸ். கோயம்புத்தூரில் ஜொமேட்டோ தான் ஓட்டலான்னு இருக்கிறேன். சிக்ஸ்லாம் இன்னும் புக் பண்ணல. மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு. அதே மெதுவாக போனால நீலாம்பூர் கிட்ட 12 அந்த ரேஞ்சில் போயிடலாம். போயிட்டு ஆன்லைன் போட்டு அப்படியே ஹாஸ்டல் போயிட்டு ரெயின் கோட் மட்டும் அங்கே இருக்குது, அதை மட்டும் எடுக்கணும். எடுத்துட்டோன்னா ஏன்னா மழை வேறு லைட்டாக பெய்கிற மாதிரியே இருக்குது. சர்ஜெல்லாம் வேறு ஆன் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் சேஃப்டிக்கு எல்லாத்தையும் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. அப்புறம் ஜிக்ஸே இன்னும் புக் பண்ணலைங்க, போய் தான் ஜிக்ஸ் புக் பண்ணணும். பார்க்கலாம் கைஸ், நான் முடிஞ்சால் தொடர்ந்து ஓட்டுறேன். இல்லைன்னா ஒரு காலையில் 5 மணி 4 மணி வரைக்கும் ஓட்டிட்டு அப்படியே ஆஃப்லைன் போட்டு கிளம்பிடுவேன். கிளம்பி ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஃபுல்லாக ஆன் பண்ணி ஓட்டலான்னு கேட்குறேன். அது நான் சாப்பாடு திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் ஓட்டிடுவேன். எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 24 ஹவர்ஸ் ஓட்டுற மாதிரி போடுறேன் கைஸ். இன்றைக்கி கொஞ்சம் பார்க்குறேன், இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியே ஓட்டுறேன். ஆர்டர் ஃப்ளோ பொறுத்து கைஸ், ஆர்டரு மழை வரதை பொறுத்து நான் கேட்ட மாதிரி மாற்றிக்கலான்னு இருக்கேன். ஸ்டே வித் மீ, கனெக்டில் இருங்க. இன்றைக்கி ஒரு நல்ல vlog எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு ஆன்லைன் போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஜிக்ஸ் புக் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஒரு 12 மணிக்கு மேலே இது டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்புறம் ஜிக்ஸ் இன்கம்ப்ளீட்டில் போயிடும். அதனால் புக் பண்ணிகிட்டே போயிடலாம். என்னென்னமோ வருது. இன்றைக்கி 475 ரூபா ஆஃபரு. 31 ஆர்டர் முடித்தா 475 ரூபா வந்துடும் கைஸ். இல்லைன்னா 1780 ரூபாய்க்கு ஓட்டினோம்னா 475 ரூபா வந்துடும். அது ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக முடிச்சிடலாம். தெக்கலூர் போயிடுவேன் கைஸ். இங்கேருந்து வஞ்சிவேலேருந்து தெக்கலூர்லேருந்து அப்படியே பைபாஸ் ஏறி போயிடுவேன் கைஸ். ஒரே ரோடு நீலாம்பூர் போயிடுவேன். இப்போ ஜிக்ஸ் மட்டும் புக் பண்ணிக்கலாங்க. 11 மணிக்கு இப்போ புக் பண்ண முடியாது. 12 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7. 1340 ரூபா கட்டுறது கைஸ். 1330. பார்க்கலாம், ஓட்ட இன்க்ரீஸ் ஆகிற ஹெச்ஆர் கம்மியாகதான்னு பார்ப்போம். இங்கே மாதிரி கிடையாது, அங்கே ஹெச் காமிக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே இருக்குது. வேறு 260, 250 வேறுங்க கைஸ். 260, 230 போட்டு வச்சுருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு மாதிரி. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இங்கே ஸ்விக்கியில் இருந்தவங்க அங்கே இறங்கிட்டாங்களா என்னென்னு தெரில. அப்படியே ஃப்ளோ இங்கேயும் ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே கைஸ், நான் போய்ட்டு ஆன்லைன் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கரெக்டாக நம்ம பாலத்து மேலே நிற்கிறோம். நீலாம்பூர் ஃப்ளைஓவர் கிடையாது, பைபாஸ்லேயே அப்படியே வர ரோடு. இங்கே தான் கரெக்டாக ஆன்லைன் உள்ளது கைஸ். நான் ஆன்லைன் அங்கேருந்தே போட்டு வரேன். ஆனால் இப்போ தான் இங்கே தான் ஆன்லைனே விழுந்துருக்கு. ஆன்லைன் போட்டாச்சு. இது ஒன்றுமே தெரிலையா? ஓகேவா, ஆன்லைன் போட்டாச்சு. நான் இங்கேருந்தே ஆன்லைன் போட்டு வரேன், ஆன்லைனே விழுகலை. இப்போ இங்கே வந்த பிறகு தான் ஆன்லைன் விழுகுது. ஓகே கைஸ், ஸ்டே வித் மீ. நான் அப்படியே என்னென்ன ஆர்டர் வந்து என்ன கண்டினியூ பண்ணுறேன். 31 ஆர்டர் 475, இல்லைன்னா 1740, 475 கைஸ். அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே மெதுவாக. ஆன்லைன் போட்டேன். இப்போ 0 பண்ணலாமா? ஆர்டர் எடுத்துகிட்டு 0 பண்ணலாமா? இப்போவே 0 பண்ணுவோம். 0 பண்ணியாச்சு கைஸ். பி வந்து 0 பண்ணியிருக்கேன். அங்கே ஓட்டி பார்த்துருவோம் இன்றைக்கி எவ்வளோ வருது என்னது. ஏர்போர்ட்டுக்கே இங்கேருந்து 8 கிலோமீட்டரா? போய் ரெயின் கோட் மட்டும் எடுக்கணும் கைஸ். அப்படியே மெதுவாக உள்ளே போகிறேன். ஆர்டர் அடித்தா எடுப்போம், இல்லைன்னா அப்படியே மெதுவாக உள்ளே போவோம். க்ரௌடு இங்கிட்ட க்ரௌடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ அப்படியே தான் போகும். 40லே போகணும். நீ ஒரு 70 போட்டேன் கைஸ். சார்ஜ் 70 போட்டேன். அது ஃபுல்லாக சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. 100% ஆகிப்போச்சு.
வயசு என்னன்னே தெரில வயசு. ஸ்விக்கி இன்சென்டிவ் குறைச்சிட்டே போகிறாங்க ரிவேஸில். எதுக்கு ஏற்றுறாங்க எதுக்கு குறைக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்சென்டிவ் வந்து ஆவரேஜ் தான் பண்ணோம். அப்படியே உங்களுக்கு அதிகமாக இப்போ 1200 1400 காமிச்சாலுமே போட்டு தான் உடைக்க முடியுது. அடுத்த போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து 5 மணி 7 அப்படி அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த போட்டு உடைக்க முடியும். அதுக்கு ஆவரேஜ் பண்ணுறது நம்ம அப்படியே வந்து ஓட்டிட்டு போயிடணும். சரி, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. ப்ளைன் பிரியாணி ஒன்று எங்கேயும் பார்த்தீங்கன்னா சன் ஹோட்டலில் எடுத்தேன். கரெக்டாக ஒரு 2.6 டெலிவரி. அப்புறம் 0 பண்ணிட்டேன் கைஸ். நைட் வரைக்கும் எவ்வளோ ஓடுதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ பே அவுட் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு 66 ரூபா ப்ளஸ் 20. அது எதுக்கு 20ன்னு தெரியல. அது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன் என்ன இதனால் அந்த 20 ரூபா வந்துருக்குதுன்னு. சன் ஹோட்டல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மெயினாக என்ன சொல்ல வந்தேன்னா அங்கே பாருங்கள் ரெயின் சர்ஜ் 25 ரூபா. மழை பாருங்கள் அடுத்து சரியான ரெயின். மழைக்காக 25 ரூபா கொடுத்துருக்குறாங்க. வந்த வரைக்கும் லாபம் கைஸ். சரி ஓகே கைஸ், நான் இந்த ஆர்டரை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த ஆர்டருக்கு நான் லைனில் வரேன் கைஸ். அடுத்த ஆர்டர் வந்துச்சு 61 ரூபா 20 ரூபா பே விட்டு 25 ரூபா சர்ஜோடு வந்துருச்சு. MHR பிரியாணி. முடிந்தது கைஸ். 2வது டெலிவரி முடிஞ்சு டெலிவரி போட்டேன். கேட்டுக்குள்ளே வர சொன்னாங்களா, நான் அப்படியே டெலிவரி முன்னாடியே போட்டேன். KPR மில் பெரிய மில்லு கைஸ். மழையே வரல, ஆனால் மழையை சரிச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது போக 20 ரூபா வருது கைஸ். அது என்னன்னே தெரில. அது ஒரு ஆர்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டானுங்கன்னா அப்புறம் டெய்லி இன்சென்டிவ் தர மாட்டானுங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து கசன்னு மொத்தம் ஒரு 7 ஜோன் 8 ஜோன் போட்டுட்டு இருந்தேங்க கைஸ். இப்போ வந்து வெறும் 4 ஜோன் 1 2 3 4 ஜோன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது ரிட்டன் பே நமக்கு வர்றதே இல்லையா, அதனால் நான் 4 ஜோன் இருந்து தூக்கி விட்டேன் பூராத்தையும். பாருங்க இது வேறு போட்டிருக்கானுங்க. 2ல் எது அதிகமாக இருக்கோ அதை கொடுப்பானுங்க. இப்போ இதில் அந்த 20 ரூபா வருது பார்த்தீங்களா. ஒரு 15 ஆர்டர் கிட்ட பார்த்தோன்னா 15 20 ஆர்டருக்கு மேலே பார்த்துருவேன். அது ஆர்டர் பார்த்தோன்னா இப்போ எவ்வளோ வரும் கணக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வந்துடும். இதில் 475 ரூபா வரும். இது 2ல் எது அதிகமாக இருக்கோ அதை கொடுத்துருவானுங்க. லோக்கல் ஆர்டராக அடிச்சதுன்னா நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா லோக்கல் ஆர்டர் அடிக்கும்போது டக்குன்னு முடிச்சு அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். இந்த 20 ரூபா நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். $151 2 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். அதில் சர்ஜே பாருங்கள், மழை சர்ஜே 50 ரூபா வந்துருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் 1330 ரூபாயிலேருந்து 1650 ரூபா போட்டிருக்கேன். அவ்வளோ ஓட்டலான்னு பார்க்கலாம் கைஸ். சரி ஓகே கைஸ், நான் மணி இப்போ 1 ஆக போகுது. நான் ஒரு 3-4 மணிக்காட்ட வரேன், கண்டினியூ பண்ணுறேன். பை. போகாதீங்கன்னா இப்படியே தான்டா ஓடுறேன். கண்ட்ரோலே கிடைக்காது. 4 மணிக்கு போகிறேன்னு சொன்னேன். மணி 5 ஆச்சு. இங்கே வெளியில் இருக்கேன் கைஸ். ஒண்டிப்புதூர் பார்டரில் இருக்கேன். இப்போ வரைக்கும் எவ்வளோ கொட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 547 ரூபாய்க்கு கொட்டியிருக்கு கைஸ். 547. நான் 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு இன்சென்டிவ் பிளானில் போய் பார்த்தோம்னா 544 கரெக்டாக தான் இருக்குது. 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 20 ஆர்டர் முடிக்கிறேன் கேஸ். 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் போதும். 475 ரூபா வந்துடும். இல்லைனா 547னா இதில் என்ன எவ்வளோ வேணும், இன்னொரு 1200 ரூபா ஓட்டணும். கரெக்டாக 1200 ரூபா ஓட்டணும். இல்லைனா 20 ஆர்டர் ஓட்டணும் கேஸ். அவ்வளோதான் வந்துடும் நமக்கு. நான் போய்விட்டு 547 கைஸ். மணி கரெக்டாக 5:30. இப்போ வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் கைஸ். ஆர்டருக்கு மட்டும் 65 கிலோமீட்டர். கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் காலி. வெயிட்டிங் ஜோன் வேறு இருக்குது. அவுட் ஆஃப் ஜோனுங்கிறனால அந்த ஆர்டர் வெயிட்டிங்கில் இருக்குது.
சரி ஓகே கைஸ், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வெயிட்டிங் பே கொடுக்குற பல ஒரு ஆர்டர் அடிச்சிட்டாங்க கைஸ். இங்கே வருங்க 99 ரூபாய்க்கு கிடச்சிருக்காங்க கைஸ். பிக்கப்பு பார்த்தீங்கன்னா 1.8, ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி பார்த்தாலும் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி பார்த்தாலும் பாப்மட்டிலேருந்து உள்ளே போகும் கைஸ், பாப்மட்டி பிரிவிலேருந்து. சரி அக்செப்ட் பண்ணுவோம். ஏதோ 7 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துருப்பான், வாங்கிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா இங்கேருந்து தூக்கி அங்கே ஓட்டு விட்டானுங்க. சரி கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மணி இப்போ 8:15 ஆச்சு. இப்போ தான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன், போட்டாச்சு. 83 ரூபா கைஸ். அம்மன் மெஸ்ஸிலேருந்து ரேஸ் கோர்ஸ் வந்திருக்கேன், ஈரோடு அம்மன் மெஸ்ஸிலேருந்து. வெயிட்டிங்கில் மல்டி ஆர்டரில் அடிக்குது. டென்மார்க் டிரைவ்டுன்னு அடிக்குது. நான் கேமரா ஆன் பண்ணாதான் கைஸ், ரோட்டில் இல்லை சண்டை ஓட்டு கிடந்தாங்க. கேமரா ஆன் பண்ணியிருந்தால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். சரி பரவாயில்ல, அதை எடுத்தாலும் அப்புறம் ப்ளர் பண்ணணும். சரி தான் யோசிச்சு விட்டுட்டேன். ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி நான் திருப்பூர் ஜோனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இனி வீக்லி 4 டேஸ் வந்து திருப்பூரில் ஓட்ட போகிறேன். சாட்டர்டே இல்லைனா சண்டே ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மட்டும் வந்து அப்படி கண்டினியூஸாக அங்கே வந்து ஓட்டிகிட்டு போயிடலான்ட்டு இருக்கேன் கைஸ். அவ்வளோதான். ஏன்னா அங்கே இருந்தால் கொஞ்சம் ஓலாவையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அன்றைக்கி ஜொமேட்டோ தான் ஓட்டினேன், ஸ்விக்கி இது வரைக்கும் ஓட்டி வீடியோவே ஒரு நாள் தான் போட்டிருக்கேன். அது ஓட்டின அன்றைக்கி 2 ரூபா ஓட்டிட்டேன். அப்புறம் 1 மணி வரைக்கும் ஓட்டினா இன்னொரு 300 200 வரும். எப்படி பார்த்தாலும் 2400 2300 அங்கேயே ஓட்டிடலாம். அதான் கைஸ், அங்கேயே ஓட்டிக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ரேஸ் கோர்ஸ் அருமையாக விடுறது. டக்குன்னு வளைஞ்சிட்றாங்க கைஸ், டக்குன்னு. அப்புறம் நம்ம கூட இது ஒன்று ஆர்கியூமெண்ட் வராங்க. எப்படி போகணும் இதில்? அங்கிட்டு போய் தான் போகணுமா? இந்த ஏரியாலாம் வந்ததில்லை கைஸ். எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு மெயின் ஏரியானா அங்கே ஒரு சிலை வச்சிடுறாங்க. கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நேற்று ChatGPT பற்றி பேசியிருந்தேன். நிறைய ஒருத்தர் 2 பேரில் ஆல் தி பெஸ்ட்டு, எல்லோரும் ஓகே, எல்லோரும் நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜ்னால் எனக்கு தெரியல, ஆனால் தங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருந்தார். நானும் அப்படி தான் ப்ரோ, நானும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அனுப்பின மெசேஜெல்லாம் பார்த்தா அது வேறு ஏதோ லாங்குவேஜ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ஒரு லாங்குவேஜே தெரியல, இது என்ன லாங்குவேஜ்னே தெரியல. அதில் கமெண்ட் போட்டிருக்காரு. அவரும் 2030 ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறாருமா. இப்போலேருந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்காருமா. மெயினாக பாருங்க கைஸ், ஒரே இதுதான் கைஸ், டிராஃபிக் தான், ஃபுல்லாகவே டிராஃபிக். அண்ணா சிலை சந்திப்பு. மல்டி ஆர்டர் அடிச்சிருக்கு கைஸ், மல்டி ஆர்டர் பேக் தான் ஓட்டலான்னு பார்த்தா ஆர்டருக்கும் அடிக்குது. ஆஹா, அங்கே என்ன ரைடு திரும்ப முடியுமான்னு தெரியல. அந்த பக்கம் வந்ததே இல்லை. 220 மீட்டரில் ரைட்டு முன்னாடி விரட்டிட்டு வராங்க. இருக்கு கைஸ், ரைட்டு போகலாம். ஓகே, திருப்பூருக்கு ஜோன் சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள், மை ப்ரொஃபைலில் போனோம்னா சென்ட்ரல் திருப்பூர். சவுத்தும் போட்டேன், அது வந்து நாளைக்கு அப்டேட் ஆயிரும். சவுத்து அப்டேட் ஆயிரும். 2 ஜோன் போதும் கைஸ். 3 போட்டேன்னா நான் ஓலா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஓட்டும் போது கொஞ்சம் சரி வராது. அதனால் 2 ஜோன் கரெக்டாக இருக்கும். 2 ஜோனை மட்டும் போட்டு அப்புறம் அப்படியே ஓட்டிக்கலாம். இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கேன்னா அவ்வளோதான் சார். நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ போட்டேன் 5 மணிக்கு. அதுலேருந்து ஒரு 3 ஆர்டர் ஓட்டியிருப்பேன். 870 ரூபாய்க்கு ஓட்டிருக்கு கைஸ். ஒரு 200 அந்த ரேஞ்சு தான் ஓட்டிக்கிறேன் 3 ஆர்டர். அப்புறம் அதுபோல் 210 ரூபா போட்டு இது வராது. நமக்கு இன்சென்டிவே பிளான் பண்ணி ஓட்டிக்கலாம். இன்சென்டிவ்க்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். இன்னொரு 700 மீட்டர் போனால் அங்கே போதுங்க. 700 மீட்டரில் நம்ம நினைக்கலாம். அடுத்த ரைட்டா? இது என்ன ரைட்டு? இந்த ரைட்டு தானா? ஓகே ஓகே, இந்த ரைட்டு போகலாமானே தெரியல. சிக்னல் பார்ப்போம். நான் வந்ததே இல்லை இந்த சைடு. வந்திருக்கேன், அந்த டயத்தில் வந்திருக்கேன். சௌரியத்துக்கு போவேன். 11 மணி 10 மணிக்கு மேலே வரனால சௌரியத்துக்கு அங்கிட்டு இங்கிட்ட சுற்றிட்டு இருக்கேன். ஃபுட்டடி வந்துருச்சு கைஸ்.
சவுண்டு ஜிங்குன்னு வருது சவுண்டு. 116 அடே இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது வண்டி. ரைஸ் பொறுக்காட்சி போட்டிருக்காங்க. பொறுக்காட்சி நல்லா தான் இருக்க மாட்டிருக்கு. பொறுக்காட்சி குதிரை சவாரியில் இருக்க எங்கள் ஊரில் இதெல்லாம் எங்கள் ஊரில் குதிரை சவாரிலாம் இருக்காது. ஆனால் இது வேணா இருக்கும், பொற்கட்சி வேணா இருக்கு. டென்மார்க் ஒரு நிமிஷம் ஆச்சு பார்க்க. நான் 5364 3240 6423 சாரி 32540. என்ன பொழப்பு மனுஷன். நான் 3240. ரெண்டு ஆர்டர் எடுத்தாச்சு. எது பக்கம் எக்கு கொத்து புரோட்டா அவரம்பாளையம். அவ்வளோ அறிவில்லை. காந்திபுரம் இதான் பக்கம். அப்போ 3240 இதாங்க ஃபஸ்ட்டு கொடுக்கணும். 3240 எப்படி பண்ணலாம்? இப்போ அதற்கு உள்ளே சொருகிட்டு இதற்கு இதில் சொருகிற வேண்டியதான். அவ்வளோதான், பிக்கப் பண்ணியாச்சு. எந்த பக்கம் போகுதுன்னா இதே தெரியாது. பாரு சுத்த விடும் பாருங்க. இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா? ஆனால் இதுதான் வேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் தான் போகுது. ஓகே, ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து கைஸ் ஃபஸ்ட்டு டெலிவரி கிட்ட வந்தாச்சு. மல்டி ஆர்டர் சொன்னால ஃபஸ்ட்டு டெலிவரி 400 மீட்டரில் இருக்கிற கைஸ். இது வரும்போது நான் எவ்வளோ அமௌண்ட்டுனே பார்க்கல. ஆர்டர் அடிக்கும் போது எவ்வளோ அமௌண்ட்டுனே பார்க்கல. டெலிவரி முடிச்சிடும் அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் என்ன ஜென்மன்னே தெரில. இப்படி போகிறானுங்க பைத்தியக்காரங்க. போலீஸ் பிடிச்சி சட்டியோட பறச்சு. இவனுங்க வர்றதில்ல, நம்மளை எங்கே அவ்வளோ கட்டிட்டு போயிடுறாங்க தரும். லெஃப்ட் எடுப்பா.
அம்மாவா? ஹலோ, ஜொமேட்டோவில் இருந்துங்க. ஆ ஆ ஓகே. சடக்கு 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 சடக்குன்னு அவங்க அங்கே செருப்பு உரசிட்டு வர இங்கே சவுண்டு கேட்குது. மண்டை வருது. தேங்க்யூ. ரேட்டிங் மட்டும் போட்டுருங்க எனக்கு. கடைக்கு போட்டால் என்ன, போடலன்னு எனக்கு என்ன, அவ்வளோ நல்லதும் கிடையாது. நம்ம அந்த லட்சத்துக்குள்ள நம்மளை அவனுங்க மதிக்கிறாங்க. நம்ம அப்புறம் அவ்வளோதான். இது இங்கே அவுட் ஆஃப் ஜோன் போக மாட்டிருக்கு. 1000 ஒரு நாள் தானே லீவு. அதுவும் அந்த ஒரு நாள் இங்கே ஓட்டினதுனால, இப்போ சனி ஞாயிறு ஓட்டுறதுனால அங்கே திங்கக்கிழமை லீவை போட்டுற வேண்டியதான். என்ன பண்ணுறது கேஸ், இவ்வளோதான். அப்போ திங்கக்கிழமை போகும்போது இங்கே இருக்க எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவேன். வர்ற மாதிரி இருந்தால் இப்போ சண்டே மட்டும் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் கேஸ். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நாள் மட்டும் இங்கே வந்து ஓட்டிகிட்டு போய்க்கலாம். அவ்வளோதான். ரெண்டுமே பக்கத்தில் அடிச்சுக்கலாம், பரவாயில்லையே. எத்தனை ரெண்டு முடிக்கணும்னு வேறு தெரில. எத்தனை ஆர்டர்னே தெரியல, மறந்துட்டு நான் பாட்டு ஓடிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி மாதிரி நைட்டு 4 மணிக்கு 4:30 5 மணி வரைக்கும் இருந்துமே முடிக்க முடியாமல் போச்சு. அது மாதிரி போயிடக்கூடாது. இன்றைக்கி எப்படியாவது இந்த போட்டு ஒரு வழி பண்ணிடணும். நாளைக்கு நல்ல ஆஃபர் இருந்தால் பசங்க ஓடிடலாமா திருப்பூருக்கு? இருங்க, என்னென்னு பார்ப்பேன். என்ன வேணால் நடக்கும், என்ன வேணால் நடக்கலாம் கைஸ். அவ்வளோதாங்க. கிச்சோ அதுக்குள்ளே டுட்டுன்னு சொல்ல முடிச்சு. பாப்பா ஸ்விக்கியில் ஆஃபர் தான் வந்துச்சு மெசேஜ். இருங்க பார்ப்போம். ஹலோ, ஆமாம் ஆமாம், போலோ இருக்குது. அங்கே தானுங்களா? ஓகே ஓகே. ஓகே, இந்த வரேன். அடுத்த ஆர்டர் வெயிட்டிங்கில் அடிக்கிறோம். 47 ரூபா. இதுவும் மல்டி. ஓகே. ரேட்டிங் போட்டுருங்கண்ணா. ஓகே. இது குஷன் யூஸ் பண்ணுறேன் கைஸ். நான் ஃபுல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். குஷன் இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இப்போ கமெண்ட்ஸில் வேறு 2-3 பேர் டவுட் கேட்குறாங்க. எவ்வளோ ரூமுக்கு பார்க்குறது, என்ன இது எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் வந்து நேரு நகர், ஹோப்ஸு, சிங்கானூரில் பார்த்தோம்னா சிங்கானூர் பின்னாடி ஒண்டிப்புதர் இந்த லைன்லாம் பார்த்தோம்னா தனி வீடே நிறையா இருந்துச்சுங்க. தனி வீடே இதே பார்த்துக்கலாம் ரூமுக்கு. இப்போ இந்த பக்கம்லாம் ஹோப்ஸு, அப்புறம் நேரு நகர் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு ஃப்ளோரில் 3 பெட்டு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். 3 மாடி பில்டிங்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 3 ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஹாலு, அதில் வந்து 3 பேர் தங்குற மாதிரி பெட்டு மட்டும் போட்டிருப்பாங்க. மொத்தம் 9 பேர் ஒரு ஃப்ளோரில் தங்குற மாதிரி வச்சுருப்பாங்க. நான் இருக்க ஹாஸ்டல் வந்து அப்படி தான் மேன்ஷனு.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது 4000 வாடகை. இன்னொருத்தர் வந்து ப்ரோ ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு இன்சென்டிவாக, எனக்கு 500 தான். ஆமாம் ப்ரோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சென்டிவ் தான். ஏன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஜோனை பொறுத்த நமக்கு ஒரு ஜோனில் ஆர்டர் அது இன்சென்டிவ் ஒரே மாடல், அது அப்படியே விட்டுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. மாற்றணும்னு நினச்சேன், மாற்றணும்னா அது அப்படியே மாறிக்கிட்டே தான் போகுது. நான் ஹோப்பு காலேஜ் வந்து மெயினாக போட்டிருந்தேன். பீலமேடும் நீலாம்பூர் இந்த 3 ஜோனை மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். 3க்குமே நல்ல ஆர்டர் வந்துச்சு. பே அவுட்டு இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா 1000 அது ஃபிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் எப்போ அதை சேஞ்ச் பண்ணி ரேஸ் கோர்ஸுக்கு போட்டேன்னா அப்போயே எனக்கு முடிச்சு போச்சு. எனக்கு அப்படியே 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி குறைச்சிட்டே வராங்க. அதனால் நமக்கு ஒரு இன்சென்டிவ் ஃபிக்ஸ்டாக வந்துருச்சுன்னா அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். அப்படியே விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. இவர் தான் கேட்டிருந்தார் லாஸ்ட்டாக, ப்ரோ போட்டுருக்கே இப்படி பக் ஆகுதுன்னு தெரில. இந்த கிளிக் பண்ண அதுக்கு போது, அந்த கிளிக் பண்ண இங்கே வருது. அட்வான்ஸ் மெயினாக இல்லைன்னு சொல்லி ரூம் கேட்டுருங்க. அதில் நமக்கு கொஞ்சம் ஃபில்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு மிச்சமான நமக்கு இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக போட வேண்டியதில்லை, அதுக்காக சொல்கிறேன் நான். அப்புறம் ஒருத்தர் 15 ஹவர்ஸ் ஓட்டினா எவ்வளோ இன்கம் வரும்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா திருப்பூரில் கேட்குறாரு. திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கு ஆன் பண்ணுவேன், நைட்டு 3 மணி வரைக்கும் ஓட்டுவேன். ஏன்னா 3 மணி வரைக்கும் 90 இன்சென்டிவ் கிடைக்கும். காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 1500 1700 ரூபாய்க்கு ஓட்டிடுவீங்க. இன்சென்டிவ் ஒரு 300 கிடைக்கும், 2000 ஆச்சு. அப்புறம் ஒரு 100 ரூபா அந்த 3 மணி வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா வரும். எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 2200 2300 வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா சண்டே சாட்டர்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். இன்சென்டிவ் 430 ரூபா பிளான் இருக்கும். 430 ரூபா இருக்கிறனால உங்களுக்கு அதில் வந்து 2700 2600 வரைக்கும் பார்க்கலாம். நான் ஓட்டியிருக்கேன், நான் ஓட்டினதை வச்சு சொல்கிறேன். மற்றவங்க அது எப்படின்னு தெரியல எனக்கு. நான் 2700 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். 2700 வரைக்கும் எடுத்துடலாம், கண்டிப்பாக எடுத்துடலாம், அதெல்லாம் பிரச்சனை. 2600 வரைக்கும் நான் ஓட்டியிருக்கிறேன். ஏன்னா சர்ஜு கொடுப்பான் உங்களுக்கு. சர்ஜு வந்து 30% 25% சொல்லி சர்ஜு கொடுப்பான். என்ன தான் அவன் ஆண்டர் பேரில் கொடுத்துட்டே கழிக்கிற மாதிரி இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 20 ரூபா 15 ரூபா உங்கள் கையில் நிற்கும். 10 ஆர்டர் பார்த்துருவீங்க, 150 600 அதில் வந்துடும். இன்சென்டிவ் ஒரு 370 ரூபா 570 ரூபா 600 உங்களுக்கு இதிலே வந்துடும். 1600 1700 ரூபாய்க்கு நீங்கள் ஓட்டிடுவீங்க. அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா 2200 தாராளமாக வந்துடும் உங்களுக்கு 3 மணி வரைக்கும்லாம் ஓட்டினீங்கன்னா. திருப்பூரோட நிலமை அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இது 10 மணி ஆச்சு கைஸ். 10 மணி வரைக்கும் அப்படியே வந்து பேச கட் ஆயிடுச்சு. ஆர்டர் வேறு வந்துருச்சு. 75 கைஸ். சரி, ஆனந்தாஸில் பிக்கப் 1 8 கிலோமீட்டர் ட்ராப்பு அக்செப்ட் பண்ணுவோம். சரி கைஸ், இப்போ வரைக்கும் எவ்வளோ கொடுக்கணும்? 1115 வரைக்கும் ஓட்டியிருக்கோங்க. எத்தனை ஆர்டர்னா 22 ஆர்டர் முடிச்சிட்டோம். இன்னும் 8 ஆர்டர் ஓட்டினா போதும். இன்னும் 9 ஆர்டர் ஓட்டணும் கைஸ். இன்னும் 9 ஆர்டர் ஓட்டணும். இந்த ஆர்டர் முடிச்சுட்டா இன்னொரு 8 ஆர்டர் ஓட்டினா போதும். 1155 ஆர்டர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 1155. இன்னொரு 600 ரூபாய்க்கு ஓட்டணுங்க. 600 ரூபாய்க்கு ஓட்டணும், இல்லைன்னா 8 ஆர்டர் ஓட்டணும், அவ்வளோதாங்க. 600 இல்லைன்னா 8 ஆர்டர். நீங்கள் சுற்றி போக மாட்டிருக்குது, சுற்றியே போயிடலாம் பெட்டர். நம்ம ஒரு ஏன்னா அதிலெல்லாம் போய் இடையில பூந்தெல்லாம் போக முடியாது, கட்டு இல்லை இப்போதைக்கு. ஆனந்தாஸில் விழுந்துருக்குது. காலையில் அடிக்கும், என்னடான்னு பார்த்தா 10:30 அடிக்குது ஆனந்தாஸில். சுகியெல்லாம் அங்கங்கே நின்றுட்டே இருக்காங்க கைஸ். வேறு காலையிலேருந்து நான் நிற்கவே இல்லை. ஒரு 1/2 hour நான் தான் போய் அவுட் ஆஃப் ஜோனில் வேணுன்னே உட்காந்து சாப்பிட்றதுக்காக. மற்ற நேரம் கூட எனக்கு ஆர்டர் அடிச்சுட்டே தான் இருக்குது. இப்போ ஸ்விக்கி ஓட்டும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு நைட்டு வரைக்கும் ஒன்றும் இருக்காது. நைட்டு கரெக்டாக அந்த 5-6 மணிக்கு மேலே அந்த இன்சென்டிவ் வரும்போது அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ஜொமேட்டோ வந்து நீங்கள் ஓட்ட ஒவ்வொரு ஆர்டருக்குமே உங்களுக்கு அதோடைய ஆர்டர் போய் சேர்த்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் வந்து மொத்தமாக ஒரு 500 ரூபா கிடைக்கிறனால உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். அது வந்து ஸ்விக்கி வந்து ஃபுல்லாக முடிக்கும் போது தான் வரும். ஜொமேட்டோ வந்து உங்களுக்கு அதை அவ்வளோவா தெரிஞ்சுக்காது, ஆர்டர்லேயே உங்களுக்கு சேர்த்து வந்துடுறதுனால. கூட்டம் இல்லை,
ஃபுட் ரெடி வந்துச்சான்னு தெரில கைஸ், பார்ப்போம். ஆர்டர் கெட்டிங் ப்ரிப்பேர்டில் தான் இருக்குது, ஃபுட் ரெடி ஆகலை. சரி கைஸ், நான் பிக்கப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் மணி கரெக்டாக 11 ஆச்சு. 11 மணிக்கு கேஎஃப்சியில் அடிக்கிறான். கேஎஃப்சியில் 32 ரூபா ஆர்டரு. பிக்கப்பே 1.25 பிக்கப்பே 1.25 கிலோமீட்டர், ட்ராப் 2.25 கிலோமீட்டரு. பாருங்கள், 5 கிலோமீட்டருக்கு 6 ரூபா கணக்கு போட்டு 30 ரூபா கொடுக்குறான். சிங்காநல்லூர் கேஎஃப்சியில் அடிக்கிறான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1235 கைஸ், 23 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீக்கிரம் முடிச்சுட்டா ஓடிடுவேன். 23 ஆர்டர் முடிச்சா 1235க்கு ஓட்டியாச்சு. இன்னும் 500 ரூபாய்க்கு ஓட்டணும் கைஸ். இல்லைன்னா 9 ஆர்டரா 8 ஆர்டர் கைஸ். 8 ஆர்டர் ஓட்டணும். இல்லைன்னா கரெக்டாக 500 ரூபாய்க்கு ஓட்டணும், 505 ரூபாய்க்கு ஓட்டணும் கைஸ். ரெண்டில் எது நடந்தாலும் ஓகே. ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் ஓட்டிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி திருப்பூர் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கூட நான் ஓட்டிக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா போதும். அப்புறம் திருப்பூரில் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இனி ஆஃபர் இல்லாதப்போ கோயம்புத்தூர் வந்தால் போதுங்கிற மாதிரி நான் மாற்றிக்குவேன். என்னோட எதுக்கு இப்படி இந்த மனநலம் எதுக்காக இப்படி மாற்றம் ஏற்படுதுன்னா, நீங்களே யோசிங்க. பெட்ரோல் எவ்வளோ மிச்சமாகும் நான் அது ஓலாவை யூஸ் பண்ணால், அதை யோசிங்க. அதுக்கு தான் மெயினாக நான் அதை திங்க் பண்ணுறேன். பெட்ரோல் எப்படி ஒரு நாளைக்கு அந்த வண்டியை ஒரு டைம் யூஸ் பண்ணாலே எனக்கு எப்படி ஒரு 150 ரூபா மிச்சமாகுங்க. ரவுண்டாக கண்டிப்பாக 150 ரூபா மிச்சமாகும் அந்த வண்டியை ஒரு டைம் நான் யூஸ் பண்ணால். 110 ரூபா பெட்ரோலுக்கு போகுது. அது போக மெயின்டெனன்ஸு அது எதுன்னு கனெக்ட் பண்ணோம்னா எப்படி பார்த்தாலும் வந்துடும் கைஸ். 140 ரூபா 135 ரூபா வரும் கண்டிப்பாக செலவு. வந்தாச்சு கைஸ் கேஎஃப்சி. ஆனால் ஃபுட் ரெடி ஆகலை, இன்னும் ஃபுட் ரெடி வரல. ஒரே இன்னும் கிட்ட போனோம்னா போதுமா? இந்த கிட்ட போதுமா? பாருங்க, இன்னும் உள்ளே ஏற்றினா தான் விழுக மாட்டிருக்கு. கேஎஃப்சி %57 சார்ஜர் இருக்குது கைஸ். இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு டைப் சி சார்ஜர். டைப் சி இருக்குது, இங்கேயே கனெக்டர் இருக்குது. இதுலேருந்து அப்படி இதில் ஏற்றிக்கிறேன். ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், நான் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே லைனில் வரேன். சிஓடி வேறு க்ளோஸ் ஆக போகுது கைஸ். அந்த கேஎஃப்சியில் வந்து ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 25 ரூபா கொடுத்துட்டாங்க வெயிட்டிங்க்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்காக வெயிட்டிங் பே கொடுத்துட்டானுங்க 25 ரூபா பார்த்துங்க. அது போக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 25. வெயிட்டிங் பே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுத்தாங்க. அதில் ஒரு 25 ரூபா வந்துச்சு கைஸ். எங்கே போய் ஸ்க்ராட்ச் கார்டு? இது A1 சிப்ஸில் ஒரு ஆர்டர் அடிச்சு. A1 சிப்ஸில் அந்த ஆர்டர் பாருங்கள் நீங்களே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதான் கைஸ் A1 சிப்ஸில் வச்சாச்சு. ஒரே ஒரு பீடா, பாதாம் பீடா எடுத்தாச்சு A1 சிப்ஸில். ஆனால் டெலிவரி எங்கேன்னு பாருங்கள். வேறு அது போது கைஸ் சாய்பாபா காலனியில் போகுது. ஹோப்லேருந்து கிளம்புறேன். வேறு 10 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் ஜாலியாக போவோம். 10 கிலோமீட்டர் கைஸ். அந்த பெரிய பார்சல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அதான் நான் போய் உட்காந்தேன். கஸ்டமர் கூப்பிட்டாங்க. கரெக்டாக கஸ்டமர் கூப்பிட்டுட்டு ப்ரோ இந்த ஆர்டர் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். பே பண்ணிட்டேன் ப்ரோ. நான் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரோ லாஸு. கேன்சல் பண்ணால் உங்கள் சைடில் தான் போடுவாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி ஒரு சேட்லேயே பேசி ஏதோ இது பண்ணி 1 ஹவர் ஆனதுனால ஏதோ அவங்க சைட்லேயே கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல. 1 ஹவர் ஆகிருக்கு பாருங்கள். அப்புறம் அந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சுக்கே. கேன்சல் ஆனோன்னா எனக்கு 25 ரூபா அந்த கடைக்கு வந்ததுக்காக 25 ரூபா ப்ளஸ் வந்து வெயிட்டிங் பே. நானே ஒரு ½ ஹவர் உட்காந்துருப்பேன். 11 மணிக்கு போனால் 11:30 வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருந்தேன். ½ ஹவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டிங் பே கொடுத்தாங்க. ஃப்ளைஓவரில் ஏறவே இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு ஃப்ளைஓவரில் போய். வேறுங்க ஒரு பீடா எங்கேருந்து எங்கள் ஊருக்கு இருப்பாங்க. சாய்பாபா காலனியில் வந்திருக்கேன் A1 சிப்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக
5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஒரே ரோடு சல்லத்த வேண்டியதான் பைபாஸ். சரி பைபாஸுங்கிற பாருங்க, பைபாஸ் தான். அது என்ன ஃப்ளைஓவரான பைபாஸ். கைஸ் அவ்வளோதான் கைஸ். நான் ஒரு 500 ரூபாய் எப்போ முடியுதோ முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் கைஸ். திருப்பூர் போயிடுவேன். திருப்பூர் போயிட்டு இந்த ஆர்டர் கொடுத்தேன்னா 410 ரூபா இன்னும் ஓட்டணும். 410 ரூபா ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே ஓட்டினேன்னா அப்புறம் ஒரு 4 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டேன்னா போதும். 3:30 4 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்கிட்டுனா கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 7 மணி நேரம் கரெக்டாக 6 மணி நேரம் கணக்கு பண்ணிங்கன்னா 10:30க்கு எந்திரிச்சுன்னா போதும். அப்புறம் 1/2 அன் ஹவரில் கிளம்பிடுவேன். அப்புறம் அப்படியே அங்கேயே ஓட்டிக்கலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். ஏன்னா 50% ஆஃபர் இருக்குது. அது எதுக்கப்புறம் இங்கேயே ஓட்டிகிட்டு இருக்கேன், அங்கேயே ஓட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், அதுக்காக யோசிக்கிறேன் கைஸ். இப்போ காலையில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1350 ரூபா காமிச்சாங்க. அதே மாதிரி இப்போ 1290 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன். 260 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் இப்போ வரைக்கும். இந்த ஆர்டர் 90 ஆர்டர் இது கொடுத்தோன்னா கரெக்டாக 1350 ரூபா கைஸ். கரெக்டாக வந்துருக்கு, எந்த ஒரு கம்மி இல்லை. கரெக்டாக 1350 ரூபா 12 மணி வரைக்கும். இப்போ இந்த ஆர்டர் வந்து 11:54 கொடுத்துருவேன். கொடுத்தோன்னே ஆஃப்லைன் போட்டுருவேன். ஒரு இவ்வளோ வரீங்கிட்டு பயமாக இருக்குடா. பாருங்க வேறு என்ன பண்ணுறீங்க, சௌரியத்தை கட் பண்ணுறானுங்க வேறு. சரி காசு எல்லாம் காசு விளையாடுது. எது கேம் விளையாடுற மாதிரி விளையாண்டுக்கிறாங்க கைஸ். அது இன்னொன்று யோசிக்கிறேன் கைஸ், அவுட் ஆஃப் ஜோன் போதா இல்லையான்னு பார்க்கணும். போச்சுன்னா ரிட்டர்ன் ஜோன் ஆர்டர் அடிக்கும். எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாப்பா போயிட்டு அவுட் ஆஃப் ஜோன்னாலுமே 25 ரூபா 27 ரூபாய்க்கு அடிக்கும். அவுட் ஆஃப் ஜோன் தான். டெலிவரி போடுறேன், ஃபஸ்ட்டு டெலிவரி போட்டுட்டு என்ன சுச்சுவேஷன் பார்க்குறேன் கைஸ். என்னன்னு பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே நான் 11:54 ஆர்டர் வந்து இது பண்ணி விட்ருவேன். ஏன்னா ஆஃப்லைன் போட்டோம்னா தான் அடுத்த ஆர்டர் அடிக்கும்போது சர்ஜோடு அடிக்கும், 50% ஆஃபரோடு அடிக்கும். அதுக்கு தான் யோசிக்கிறேன். காலையில் பார்த்தா ஜம்முன்றது ஒரே ரோடு கைஸ். 3 கிலோமீட்டர் கீழே கீழே நினச்சாலே பயமாக இருக்குது. வயிற்று கிழக்கு இதுதான் அந்த ரீல்ஸில் வந்துச்சு பார்த்தேன். சத்தம் லேப்டாப்லாம் வாங்கிட்டு நான் இப்போ 4Kல தான் கைஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். 4K 50 FPS இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வீடியோலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா மொபைலில் நம்ம பண்ணும்போது ஹெச்டியில் கன்வெர்ட் ஆயிடுது. எஸ்டியில் கன்வெர்ட் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு 4Kல வந்து அப்லோட் ஆகும் கைஸ். இல்லைன்னா 4Kல அப்லோட் ஆகாது. இவனுக்கு வர்றதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன் இப்படி போகிறானுங்க, பைத்தியமாட்ட ஓட்டுறானுங்க. அவன் நம்ம சேஃப்டிக்கு நம்ம ரைட் சைடே போயிடுவோம். லட்சுமி மில்ஸ் வந்தாச்சு. லட்சுமி மில்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. ரேஸ் கோர்ஸ் எல்லாம் வந்து ரேஸ் பண்ணுவோம், வீலிங் பண்ணுவோம். அந்த இடத்தவே இது பண்ணி விட்டாங்க. இன்னொரு 1.25 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போயிட்டு அப்புறம் கீழே இறங்கிக்கலாம். ரேஸ் கோர்ஸ் 3, ரயில்வே ஸ்டேஷன் 3, எல்லாமே 3 இருக்கு. ஜிஹெச் 4. வேறு ஏதோ கேம் விளாட்ற மாதிரி ஜிடி வைசிடி விளாட்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. தர்றது என்னப்பா அது கீழே இறங்கி தானே போனோம். ஓகே ஓகே. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன். முதல்ல கீழே 4 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு.
வாழணும்னு ஆசை இல்லை, அது வேணால் தெரிஞ்சு போச்சு. போய் போகிறானே வெல்கம்ஸ் யூ. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் பேசும்போது இப்படி தாங்க பேசிகிட்டே ஓட்டுவோம். பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ சொல்லுவாங்க மைக்கை கரெக்ட் பண்ணு, காற்றுல பறக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. அன்றைக்கி நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசலை, அப்புறம் பேசுகிறேங்க அப்படின்ட்டேன். இதுதான் கன்ஃபியூஷனான ஏரியா, கொஞ்சம் பார்த்து போகணும். லெஃப்ட் ரைட் கொஞ்சம் மாறினாலும் விட்டுரும், சுத்தலில் விட்டுரும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேர் எப்பவுமே ரெகுலர் தானே ரிவர்ஸ் வர்றது. எப்போ வந்தாலும் ஒரு வண்டி ரிவர்ஸில் வந்துகிட்டே இருக்குங்க கைஸ் இந்த இடத்துல. நம்ம பரவாயில்ல, நம்ம விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி திருப்பிடுவோம். அவங்கெல்லாம் கஷ்டம்தான், ரிவர்ஸில் போய் தான் ஆகணும். ட்ரெயின் போகணும்னு நினச்சேன், ட்ரெயின் போகல. அதுக்கு மேலே இது ஒரு ஈச்சர் ஒன்று போயிட்டுருக்கு அந்த பக்கம். ஈச்சரில் கண்டெய்னர். என்னப்பா அது எங்கே சவுண்டு வருதுன்னே தெரியலையே. வராது. ரெண்டு ஹெல்மெட் வச்சுருக்காரு. பார்த்துட்டேன், அப்பப்போ பூமர் மாதிரி பேசுகிறேன், கண்டுக்காதீங்க. 178 ரூபாயா? ஜொமேட்டோவில் வந்துங்க. ஒருத்தவங்க நின்றுட்டுக்கிறாங்களா அவங்களா? ஆமாம் ஆமாங்க, வந்துட்டாங்க. ஜிபேங்களா? சரி, தேங்க்ஸ். ரேட்டிங் மட்டும் போட்டுங்க, டெலிவரி ரேட்டிங்கு. சரி, ஓகே. ஐயோ, டெலிவரி போட்டு விட்டேன்னு. ஐயோ, டெலிவரி போட்டேன். சரி போடுவோம், ரிட்டன் பே அடிக்கிறான்னு பார்ப்போம். ஐயோ, அடிச்சிருச்சுங்க. இது என்ன 2.5 30 ரூபா? போடா, இதெல்லாம் ஓட்டினா இதெல்லாம் ஆகாது கைஸ். இதெல்லாம் நான் ஓட்ட மாட்டேன். என்னடா பண்ணுறீங்க? போடு ஆஃப்லைன் போடு, அவ்வளோதான். ஆஃப்லைன் ஜோனுக்குள்ளே தான் இருக்கேண்ணா, பார்த்தீங்களா? அது எதுக்கு கேஸ், நான் பேசாமல் இப்படியே போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1/2 கிலோமீட்டருக்கு என்ன 10 ரூபா கொடுப்பான்னு நினைக்கிறேன் பிச்சைக்காரப்ப. அது எனக்கு தேவையே இல்லை. இப்போ ஒரு ஆர்டர் அடித்தது பார்த்தீங்கன்னா 2.25 கிலோமீட்ரு. 2.25 கிலோமீட்டர் வெங்காயத்துக்கு நான் எதுக்கு போய் இந்த 35 ரூபாய்க்கு ஓடணும்? நான் ஓடவே தேவையில்லை. நான் போய் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக நிற்கிறேன், ஒரு 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம். டென்ஷன் ஆகுது கைஸ். அப்போ 2.25 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.5 கிலோமீட்டர் ட்ராப்பு. அது கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி 11:30 போயிரும் பாருங்க. அது ரெடியாக இருக்காது, ஃபுட் ரெடியாக இருக்காது. அதுக்கு 50% ஆஃபரத்தில் வர்ற ஆர்டர் கூட நம்ம போய் வெயிட்டிங் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இதை போய் எதுக்கு வெயிட் பண்ணணும்? வெயிட்டிங்கே தேவையில்லை.
ஸோ ஓகே கைஸ், நான் அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும், அதுக்கு தான் கைஸ். கரெக்டாக இப்போ நான் அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தேன், ஒரு 2 கிலோமீட்டர் தான் வெளியில் இருந்தேன். அவன் ஆர்டர் அடிச்சிருந்தாலும் 15 ரூபாய்க்கு தான் அடிச்சிருப்போம். நான் அப்புறம் 25 ரூபா ஆர்டர் வந்துச்சு, அதை கேன்சல் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனும் போட்டேன். அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தேன்னா இப்போ ஜோனுக்குள்ள வந்து ஆன்லைன் போட்டேன். ஒரு ஆர்டர் அடிச்சதுன்னா அதை கேன்சல் போட்டு விட்டேன். அதுக்கு போய் கம்மியில் ஓட்டிக்கிட்டு வந்ததோ வரலையோ ஆஃபரில் ஓட்டிகிட்டு போயிட வேண்டியது, அவ்வளோதான் கேஸ். இப்போ நம்ம வந்து நேராக என்ன பண்ண போகிறோம், நீலாம்பூரை நோக்கி போக போகிறோமா. பைப்பா அது அவினாசி மேம்பாலத்து கடையில் அப்படியே போயிடலாம் லெஃப்ட் எடுத்து. கைஸ் இப்போ கரெக்டாக ஆர்டர் அடிச்சிருச்சு. 12:01 கிடைக்குது. 12:01 கரெக்டாக. 1 கிலோமீட்ரு பிக்கப்பு, 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் ட்ராப்பு. 62 ரூபா தான் ஆர்டர் பேத்துறான். பரவாயில்லையே, 62 ரூபா கொடுத்துட்டான். பரவாயில்ல. பரவாயில்ல கைஸ், அவ்வளோதான். மேப் போட்டாச்சு. அப்படியே ஒரு அழுத்த வண்டி தான். எப்படி கைஸ், இப்போ வந்து 20 ரூபா வச்சா கிடச்சிருக்கா, அவ்வளோதான். நம்ம அதுக்கு போய் ஆஃபர் இல்லாமல் போய் நம்ம வெயிட்டிங்கில் ஒரு கடையில் உட்கார்றக்கு இந்த 50% ஆஃபரோடு போய் உட்காந்துடலாம் ஒரு கடையில், அவ்வளோதான். சரி கைஸ், நான் அவ்வளோதான், வீடியோ முடிய போது. நான் அடுத்து எண்டில் உங்களுக்கு வரேன். இதுவே வீடியோ லென்த் ஆகி போச்சு, நான் வீடியோ எண்டில் வரேன் உங்களுக்கு. கொஞ்சம் அப்படியே கண்டினியூவாகவே பாருங்கள் கைஸ், ஸ்கிப் பண்ணி பார்த்துறாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். நான் வரேன், எண்டில் வரேன் கைஸ். மணி இப்போ எத்தனையாச்சு, 2 ஆச்சு கைஸ். வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோட்டி இருக்குது, 1600 கோட்டியாச்சுங்க. 29 ஆர்டர் முடிச்சாச்சு. இன்னும் 2 ஆர்டர் வேணும், இல்லைனா 134 ரூபா சம்திங்கில் ஓட்டினோம்னா டார்கெட் கம்ப்ளீட் ஆகிரும். 475 ரூபா வந்துடும். இப்போ இதில் என்னென்னா, ஒரு ஆர்டர் இப்போ விழுந்துச்சு, லோக்கல் ஆர்டர் தான். பிக்கப் எடுத்தாச்சு. டெலிவரி வந்து இங்கே தான் 2 கிலோமீட்டர் போட்டோம். இதுதான் கைஸ், இந்த ஒரு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் மட்டும் அடித்தா போதும், அவ்வளோதான். கிளம்பிட்டே இருக்கலாம் கைஸ். அந்த ஆர்டர் முடிஞ்சு அடுத்த ஆர்டர் சர்ஜோடு அடிச்சிருச்சு. அடுத்த ஆர்டர் அடிச்சிருச்சு. போட்டு 117 ரூபா. ஹோட்டல் சூர்யா.
வர லட்சுமி மில்ஸ் வரைக்குமே மழை இல்லை. லட்சுமி மில்ஸுக்கு இந்த பக்கம் சுத்தமாக மழை இல்லை. அவ்வளோதான் 1.2 டெலிவரி. 1.2 ஹலோ, ஜொமேட்டோ வந்துங்க. ஜொமேட்டோ வந்துங்க. லொக்கேஷன் வந்துட்டேங்கண்ணா. வந்துட்டேங்க. வந்துட்டேங்க. ஆமாம், பொலேரோ இருக்குங்க, ஒயிட்டு. பார்த்துட்டேங்க, கொடுத்துட்றேன். சரி. ஊருக்கு வரீங்களா? ஆமாம், சிங்கனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரேன். ஆமாம். பே பண்ணியாச்சுங்க அது? ஒரு நிமிஷம். பே பண்ணியாச்சு. ஓகேங்க. நைட்டில் இவ்வளோ தூரம் வரீங்க, கோச்சுக்காது. சரி, பரவாயில்ல, தேங்க்ஸுங்க. அதான் மயோனைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்க்ஸ்ண்ணா. சரிங்கண்ணா. மயோனைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அளவாக சாப்பிடுங்க. சரி. கைஸ், அடுத்த ஆர்டர் அடிச்சிருச்சு கைஸ். டிப்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, 30 rupees. இது அதுக்கு மேலே தான் நம்ம இருப்போம். இந்த நேரத்துக்கு வாங்கிக்கிறது பெரும் தப்பு, ரொம்ப தப்பு. 130. இது எங்கே போகுன்னே தெரியலையே கைஸ். ஸோ கைஸ், பிக்கப் பண்ணிவிட்டு லைனில் வரேன். இன்னும் ரெடி ஆகலை. டெலிவரி எங்கே கைஸ்? முடிஞ்சு 1756, 475 ரூபா இன்சென்டிவ், 1 lakh மேலே காட்டுது பாருங்கள். இன்சென்டிவ் 1 lakh. மணி 2:30 ஆச்சு. எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, பீஸா கட்டு. ஆனால் பரவாயில்ல, நமக்கு சூலூர்கிட்ட டெலிவரி, சூலூர் பாருங்கள், சித்ரா கிட்ட டெலிவரி. பிரச்சனையே இல்லை. போகிற வழியில் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே திருப்பூர் கிளம்பிட வேண்டியதான். வேறு நேரம் அவினாசி ரோட்லேருந்து ஃப்ளைஓவர் கீழே இறங்கினோடனே டெலிவரி வரும். வேறு நேரு நகர். ஓகே கைஸ், நமக்கு இன்றைக்கி லக்கு தான். 120 ரூபா கைஸ் இந்த ஆர்டரு. 120. அப்புறம் இப்போ வரைக்கும் எவ்வளோ கோட்டி இருக்குதுன்னா 1750 கைஸ். அப்போ 1870. 1870 ப்ளஸ்ஸு 475, 2350 ரூபாய்க்கு ஒட்டி வச்சு கைஸ். சரி, நான் இதுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு டைம் வரேன். ஸ்டே வித் மீ கைஸ். இப்போ தான் ஃபுட்டு ரெடி ஆச்சு, பிக்கப் போட்டாச்சு. நீளமே இதுக்கு மேலே காட்டுது, தேவையில்லை. ஆனால் இப்படி ஆர்டர் அடிக்கணும்னு நினைக்கல கைஸ். எனக்கு ஒரே நிமிஷம். இதென்ன எப்படி போகிறது? மேப்பே மாற்று. மேப்பு ரூட்டே மாற்ற மாட்டேங்குதே. நேராகவே போகும். நேராக போனால் கரெக்டாக இருக்கா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. எவ்வளோ நேரம் அது திரும்ப இருக்குது. இப்போ கடைசி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவில் தான் அடிச்சுது. நான் சிங்கானூர்கிட்ட இருந்தேன். ஹோட்டல் சூர்யாஸில் அடித்து நீலிக்கோணம்பாளையம்னு சொல்லி ஒரு ஏரியாவில் அடிச்சது. 2 கிலோமீட்டர் தான் டெலிவரி. எனக்கு கொடுத்துட்டேன். அடுத்து கொடுத்தோன்னே ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் வேணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் சூர்யாவில் அடிச்சு, சரி வண்டிப்புதுரையில் இந்த பக்கம் சூலூர் ரோடு, இந்த பக்கம் ஏதாவது நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு தான் இருக்கும், அவினாசி ரோடு இல்லைன்னா பல்லட ரோடு இருக்கும்னு நினச்சி பார்த்தா தூக்கி உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போட்டு விட்டாங்க. எங்கேஸ் இங்கே பார்க்குக்கிட்ட. ஐயோ, பார்க்கில் போட்டதும் இல்லாமல் இப்போ பார்க்கு இதுன்னு காந்தி பார்க்கு கிட்டே போட்டு விட்டாங்க. சரி, காந்தி பார்க்லேருந்து அடுத்த ஆர்டர் அடிச்சிருது. நம்ம டார்கெட்லாம் முடிச்சாச்சு. சரி, ஆஃப்லைன் போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வெயிட்டிங்லேயே அடிக்குது ஒரு ஆர்டர். அடித்தது பார்த்தீங்கன்னா டெலிவரி எங்கேன்னா வண்டி ஆஃப் ஆகுது கைஸ். என்னன்னு தெரியல, அடைக்குது. டெலிவரி போட்டோன்னா அப்புறம் அடுத்த ஆர்டர் அடிக்குது. எங்கேன்னு பார்த்தா பீஸா ஹட்லேருந்து சித்ரா கைஸ் டெலிவரி. ஜாலி. அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி ஆர்டர் அடிச்சிருச்சு. அவன் கொடுத்துட்டு கோயிங் டு ஆஃப்லைன் ஆஃப்டர் திஸ் ஆர்டர் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
தேங்க்ஸ் ரேட்டிங் மட்டும் போட்டுங்க எனக்கு. சரி ஓகே கேஸ், அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ எவ்வளோ ஏர்னிங்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1853 ரூபாய்க்கு ஓட்டியிருக்காங்க. அது நேரத்துக்கு கணக்கு. இது இப்போ 600 இன்றைக்கி 12 மணிக்கு மேலே. மொத்தமாக பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 1848 ரூபாய்க்கு ஓட்டியிருக்குங்க. 32 ஆர்டர் முடிச்சாச்சு. 31 தான் முடிக்கணும், 32 முடிச்சாச்சு. 475 ரூபா இன்சென்டிவ் அன்லாக் பண்ணியாச்சு. 1848 இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 1848 ப்ளஸ்ஸு 475 2323 ரூபாய்க்கு ஓட்டிருக்குங்க கேஸ் மொத்தமாக இது வரைக்கும். சரிங்களா? பெட்ரோல் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னா 220 ரூபா இங்கே கோயம்புத்தூரில் மட்டும் ஓட்டினதுக்கு. இப்போ இங்கே நம்ம திருப்பூர்லேருந்து வந்தது கணக்கு பண்ணோம்னா 268, அப்படின்னா 300 கிலோமீட்டர் கேஸ். 5 லிட்ரு 550 ரூபா பெட்ரோலுக்கு கழிச்சுக்கணும். அவ்வளோதாங்க. 1700 1800 அந்த ரேஞ்சு தான் இப்போ இன்கம்மு. நீங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் ஓட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா எவ்வளோனா 220 தான். 220னா 618 350 ரூபா பெட்ரோல் கைஸ். அவ்வளோதான். நான் வந்து ஒரு 200 ரூபா சேர்த்து தான் அடிக்கணும். 200 சொல்ல முடியாது, 160 ரூபா 170 ரூபா அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? சரி கைஸ், அவ்வளோதான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு எப்படி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் திருப்பூர் கிளம்பிட்டேன். அடுத்து நாளைக்கு திருப்பூரில் சந்திப்போம். பாய். ஐயோ டெலிவரி போட்டு விட்டேன்னு. ஐயோ டெலிவரி போட்டேன். சரி போடு.